இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றியே நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த உண்மையை நாம் அறிந்து அதை தியானித்து அதை விசுவாசித்து இடவிடாமல் அதனை விசுவாசித்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த நேரமும் நம்முடைய விசுவாசம் வேறொன்றுக்கு திசை திருப்பப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறபடியினால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அதை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருப்போமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காலத்துக்கும் அதற்கு இழுத்து கொண்டு போவார், எந்த காலத்திலும் அதற்கு இழுத்து கொண்டு போவார். அப்பொழுது நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு திரும்பி நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ தெளிவாக என்ன மாதிரி என்று சொன்னால் இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. ஆக்கினைக்குள்ளாக, அதாவது ஒருவனை ஒரு கிறிஸ்தவனை இன்னொருவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது எப்படி? யார் அவன் தீர்க்கிறவன் ஏனென்று சொல்லிக்க அவனுக்கு கிறிஸ்து இருக்கிறாரே, கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருக்கிறபடியினால கிறிஸ்து அவனுக்காக மரித்திருக்கிறார், அவனுக்காக எழுந்திருக்கிறார், இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது அவனுக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று சொல்லி இந்த ரோமர் 8:34 பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து
அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் எங்களை முடிசூட்டினீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கு சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே. அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இடவிடாமல் எங்களுக்கு கிருபையை தந்து கொண்டிருக்கிறவரே உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ கடந்த செய்தியில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொன்னால் ஒற்றுமை. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒற்றுமை எந்த காலமும் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே ஏற்படுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே ஏற்படுகிறது என்று சொன்னேன். அதற்கு 2-3 வேத வாக்கியங்களையும் நான் உதாரணமாக எடுத்து காட்டினேன். ஆமோஸ் 3:3 ஆமோஸ் கேட்டிருக்கிறார், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ ஒரே விசுவாசத்தை விசுவாசிக்காவிட்டால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை 2 பேரும் விசுவாசிக்காவிட்டால் 2 பேரும் ஒருமித்து நடந்து போக முடியுமோ என்று சொல்லி ஆமோஸ் கேட்கிறார். அடுத்தது பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:10 ஒரே காரியத்தை பேசாவிட்டால் ஒற்றுமை உங்களுக்குள்ள இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:10 சொல்லியிருக்கிறார். அப்போ அது என்னந்த ஒரே காரியம்? 1 கொரிந்தியர் 2:2 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரே காரியம். அதைத்தான் நீங்கள் பேச வேணும். அப்பொழுதுதான் ஒற்றுமை சாத்தியமாகுமே தவிர அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லையா இருந்தால் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யார் ஆக்கினை தீர்ப்பு? அப்போ பாருங்க கவனமாக. அப்போ அதிகமாக என்ன மாதிரி என்று சொன்னால் ஒற்றுமை இல்லாத மனுஷர்கள், வேறொரு இயேசுவை பின்பற்றுகிற மனுஷர்கள் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஒரே காரியத்தை அவர்கள் பேசவில்லை. அதை பற்றி நாம் worry பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ யார் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினால் என்ன? நாம் கிறிஸ்துவுக்கே பதில் கொடுக்க வேண்டும். அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவரே நமக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய பாவத்துக்காக அவரே வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லி எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொருவரும் நம்முடைய பாவத்துக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறது இல்லை. அப்போ பரலோகத்திலே அவருடைய பிரசன்னம் ஒன்றே நமக்கு இடைவிடாத வேண்டுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் ஒன்றே நமக்கு இடைவிடாத வேண்டுதலாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை விட வேறு என்ன நமக்கு வேண்டும்? ஆனபடியால் தான் கிறிஸ்து உங்களுக்கு போதும்.
கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் தாராளமாக ஒருவனுக்கு போதும். அவன் கம்ப்ளீட்டாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பரிபூரணமாக இருக்கிறான். அவனுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்படி இருக்க ஒருவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்காவிட்டால், அப்போ 1 கொரிந்தியர் 2:2 லூக்கா 9:23 ஒருவன் பின்பற்றாவிட்டால் கிறிஸ்து அவர்களுக்காக இடைவிடாமல் வேண்டுதல் செய்வது இல்லை என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் வேறொரு இயேசுவை விசுவாசிப்பதே அதற்கு முக்கியமான காரணமாயிருக்கிறது என்பதை 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அநேகமான போதகர்கள் வேறொரு இயேசுவை உபதேசிக்கிறார்கள் என்று 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் வேண்டுதல் செய்வது இல்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று அடிக்கடி அழைக்கிறார்கள், ஆனால் வேறொரு இயேசுவை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்கள் தம்முடைய ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் தாமே உற்பத்தி செய்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலருக்கே புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தப்பட்டது என்பதை கலாத்தியர் 1:11-12 தெளிவாக சொல்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தில் இருந்து, அப்போ அந்த சுவிசேஷத்தை பற்றி ஆண்டவரம் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24:14. கவனமாக கேளுங்கோ. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதனையே 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமே பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்திருக்கிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமும் உண்டு. அப்போ இந்த சுவிசேஷம் பூலோகமங்கம், திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போ இதனையே பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தில் இருந்து எதனை எடுத்தாலும் அல்லது அதனோட எதனை சேர்த்தாலும் அது வேறொரு சுவிசேஷமாக மாறுகிறது. அப்படி செய்பவர்கள் யூதேயாவினர் போன்று சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையலாம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமே தேவாதி தேவன் இருக்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒருவன் நுழையலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியும் தடை செய்யப்படும். கிறிஸ்துவே திரையாக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் சரியான முறையில் அணுகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு தடை விதிப்பார் என்பதை எபேசியர் 2:18 உறுதிப்படுத்துகிறது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவன் போக முயற்சிப்பானாயிருந்தால், பரமபிதாவே
நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒருவன் ஜெபம் பண்ண வழிகட்டானா இருந்தால் பரிசுத்த ஆவியானவங்க இயேசு கிறிஸ்து அங்கே திரையாக இருக்கிறார். அப்போ உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்கிறார். நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் பரமபிதாவினிடத்தில் போகலாம். வேறு எந்த வழியாலும் நீ பரமபிதாவிடம் போக முடியாது என்பதை எபேசியர் 2:18 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை அநேகருக்கு இடரலை ஏற்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புதிய ஒரு உபதேசம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த உபதேசத்தை அஸ்திவாரமாக தேவனால் கொடுக்கப்பட்ட, மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை அநேகருக்கு இடரலை ஏற்படுத்துகிறது. அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன? இது ஒரு புதிய ஒரு உபதேசம் அல்ல. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னமே அஸ்திவார செய்தியாக தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி 1 பேதுரு 1:18-20 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் மதத்திற்கும் மாம்சத்திற்கும் சுயத்துக்கும் இடர்களாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஆருக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் இடரலாக இருக்கிறது என்று சொன்னால், மாம்சத்துக்கு இடரலாக இருக்கிறது, மதத்துக்கு இடரலாக இருக்கிறது, சுயத்துக்கு இடரலாக இருக்கிறது, உலகத்துக்கு பைத்தியமாயும் யூதருக்கு இடரலாயும் இருக்கிறது. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசத்தை யார் வெறுக்கிறார்கள்? அப்போ மதத்துக்கு அது ஒரு இடரலாக இருக்கிறது, மாம்சத்துக்கு அது ஒரு இடரலாக இருக்கிறது, சுயத்துக்கு அது இடரலாக இருக்கிறது, உலகத்துக்கு அது இடரலாக இருக்கிறது, யூதருக்கு இடரலாக இருக்கிறது. அப்போ உலகத்துக்கு பைத்தியமாயும் யூதருக்கு இடரலாயும் இருக்கிறது என்பதை 1 கொரிந்தியர் 1:23 உறுதிப்படுத்துகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை சகலதையும் வெளிப்படுத்துகிறது, சகலதையும் எக்ஸ்போஸ் பண்ணுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை சகலத்தையும் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தால் மட்டுமே பொய்யான உபதேசங்களை உடனடியாக அடையாளம் காண முடியும். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு பொய்யான உபதேசங்களை எப்படி அடையாளம் காண்றது என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ பொய்யான உபதேசம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு, மனுஷனுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகிற உண்டாக இருக்கிறபடியினால ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய போதகர் போதிக்கிறது என்ன, தன்னிடத்தில் வந்திருக்கிற தன்னோட கதைக்கிற கிறிஸ்தவன் போதிக்கிறது என்ன என்று சொல்லி அவன் பரிசீலனை செய்ய வேணும். ஏன்? பொய்யான உபதேசம் மனுஷனை பாதாளத்துக்கு வழி நடத்துகிறது. அப்போ பொய்யான உபதேசத்தை ஒரு கிறிஸ்தவன் அடையாளம் காண வேண்டும். இது பொய்யான உபதேசம் என்று அடையாளம் காண வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அவன் அறியாதிருந்தால் பொய்யான உபதேசத்தை ஒரு காலமும் அடையாளம் காண மாட்டான். இதன் நிமித்தமே அநேகமான கிறிஸ்தவ சபைகள் பொய்யான உபதேசத்தினால ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களில் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ கிறிஸ்துவின் சிலுவை கன்மலையில் வீடு கட்டினவன் யார், மண்ணின் மேல் வீடு கட்டினவன் யார் என்பதனை வேறு பிரித்து காட்டுகிறது. கிறிஸ்துவின் சிலுவையை புரிந்தவன் கிறிஸ்துவின் உண்மையை அறிந்திருக்கிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சிலுவையை புரிந்தவன் கிறிஸ்துவின் உண்மையை அறிந்திருக்கிறான். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை பொய்யான உபதேசத்தை அம்பலப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மனுஷனை நிர்வாணமாக்குகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மனுஷன் தங்கியிருக்கிற மாம்சத்தை சின்ன பின்னப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் சிலுவை பவர்ஃபுல் மெசேஜ், மகா வல்லமையான செய்தியாக இருக்கிறபடியினால் அநேகருக்கு அது இடர்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 8:34 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், கிறிஸ்துவே மரித்தவர். அப்போ ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறவன் அறிய வேண்டிய முதலாவது மெசேஜ் என்ன? கிறிஸ்துவே மரித்தவர். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், அவர் நம் சார்பில் நம்முடைய பாவங்களுக்காக செலுத்திய விலையை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது. அவர் நம்முடைய பாவத்திற்காக கொடுத்த விலை என்ன? அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம், அதுதான் அவர் செலுத்திய விலை. இதனைத்தான் ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவர்தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தவர். ஏனென்று சொன்னால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விலையேறப்பெற்ற இரத்தமே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த விலையேறப்பெற்ற இரத்தமே நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததென்று சொல்லி 1 பேதுரு 1:18-20 உலக தோற்றத்துக்கு முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் கிறிஸ்துவின் இரத்தத்தை நிராகரிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அவனுக்கு கிறிஸ்துவின் வேண்டுதல் இல்லை. ஒரு விசுவாதி தன் சகோதரனை குற்றப்படுத்தி ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பானாகில் அவன் கிறிஸ்துவ கண்டனம் செய்கிறான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு விசுவாசி தன்னுடைய சகோதரனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பானாய் இருந்தால் என்ன செய்கிறான்? அவன் கிறிஸ்துவை கண்டனம் செய்கிறான். அவர் கொடுத்த விலையை அவமதிக்கிறான். கிறிஸ்துவின் இரத்தத்தை அவமதிக்கிறான். அவர் சிலுவையில் ஈட்டிய வெற்றியை அவமதிக்கிறான். கொலோசியர் 2:14-15 அவர் மகா வெற்றி ஈட்டினார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அந்த வெற்றியை அவமதிக்கிறான். அப்போ சுருக்கமாக அவர் கொடுத்த விலை, அவருடைய இரத்தம் காணாது என்று சொல்கிறான். அப்போ கவனமாக இருக்க வேணும் கிறிஸ்தவர்கள். மற்ற சகோதரனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க முந்தி கிறிஸ்துவை நாம் கண்டிக்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் செய்ததை எல்லாம் அது ஒன்றுமே போதுமானது இல்லை என்று சொல்லி நாம் அறிந்தோமோ அறிய இல்லையோ அதனையே செய்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ சகோதரன் மேலே குற்றம் சுமத்துவோமா இருந்தால், சகோதரனோட குற்றம் சுமத்துவோமா இருந்தால், சகோதரனை குற்றம் சுமத்துவோமா இருந்தால், கிறிஸ்து அவனுக்காக கொடுத்த அவருடைய இரத்தத்தின் விலை காணாது என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து அவனுக்காக கொடுத்த விலை
போதுமானது அல்ல என்று சொல்கிறோம். இதைத்தான் சாத்தான் அடிக்கடி போதகர்கள் மூலம் சொல்லிக் கொள்கிறான். அநேகமான போதகர்கள் இரத்தத்தை அவர்கள் ஏனென்று சொல்லி அந்த இரத்தம் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தோடு நாம் சேராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இரத்தத்தின் விலை காணாது என்கிறார்கள். அதே மாதிரி சகோதரனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் இரத்தத்தின் விலை காணாது. அந்த விலையேறப்பெற்ற கர்த்தருடைய இரத்தம் காணாது என்று நாம் சொல்கிறோம். அப்போ சகோதரனை தேவன் ஏற்றுக்கொண்ட பின்பு அவனை குற்றப்படுத்துகிற வீணான முயற்சியில் ஈடுபட்டு சாத்தானுக்கு துணை நின்று நாமே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துகிறோம். அப்போ சகோதரனை ஆக்கின தீர்ப்பு கொடுக்க ஒழிக்கிட்டு கடைசியில் நாமே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துகிறோம் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். சாத்தான் கச்சிதமாக விசுவாசிகள் மூலம் இதனை நடைமுறைப்படுத்தி நாமே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துவதற்கு நிர்பந்திக்கிறான் என்பதனை அறிந்து எச்சரிக்கையாக இருப்போமாக. சாத்தான் அதாவது கெட்டித்தனமாக சகோதரனை ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தி உன்னையும் நீ ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்து என்று சொல்லி கெட்டித்தனமாக செய்கிறான். அப்போ இந்த முயற்சியில் என்ன மாதிரி என்றால் அவதானமாக நாம் இருந்து செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அடையாளம் காண வேணும். சாத்தான் வருகிறான் என்றதையும் சாத்தான் பேசுகிறான் என்பதையும் அடையாளம் கண்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி குற்றப்படுத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் அந்த விசுவாசிக்கு இல்லை. இது பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என கூறியிருக்கிறார். அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, அப்படி மாயம் நிறைந்ததாக இருக்கிறபடியினால்தான் ஆக்கின தீர்ப்பு செய்ய நீங்கள் வழிகிடுகிறீர்கள். ஆனபடியால் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து, துன்மார்க்கத்தை வெறுத்து சர்மார்க்கத்தை கைப்பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. இதனை யாக்கோபு சற்று கடுமையாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு யாக்கோபு 4:12 நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார் என கூறியிருக்கிறார். மேலும் யாக்கோபு இது பற்றி பிரஸ்தாபிக்கையில், கிறிஸ்து ஒருவரே நியாயம் தீர்க்க தகுதி பெற்றவராக இருக்கிறார் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க தகுதி உள்ளவரே தவிர மனுஷனுக்கு விசுவாசிக்கு அந்த தகுதி ஒன்றும் இல்லை. ஆனபடியால் உன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்தி அதை நேரம் உன்னையும் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்தாதபடிக்கு நீ கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லி யாக்கோபு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நான்